அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங். காலை பொழுதில் ஏதோ இந்த ஊடகத்தின் மூலமாக குடும்பத்தில் வீட்டிலிருந்தே நாம் திருப்பலில் பங்கு பெறுகின்றோம். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோமாக. இந்த நாளில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இன்னுமாக நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பொருளாதாரத்தை நமக்கு ஈட்டி கொடுக்கின்ற தோட்டம், வாகனங்கள், நம்மளுடைய வியாபாரங்கள் அனைத்துமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், இதோ திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடியது அல்லது மரணத்திற்கு பிறகு உயிர்ப்பை பற்றி நேற்று தினத்தில் சதுசேயர்கள் கேள்வி கேட்டார்கள். அதை பார்த்த மறைநூல் அறிஞர் இன்றைக்கு இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கின்றார். இப்பேற்பட்ட கேள்வி என்றால், கடவுளை நாம் எப்படி அறிய முடியும், அன்பு செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர் வைக்கின்றார். காரணம், எப்பொழுதுமே இயேசுவிடத்தில் கேள்விகளை கேட்டே இந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள் பழகி போயிட்டார்கள். இந்த மறைநூல் அறிஞர் அவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று அவர் கேட்கின்றார். இயேசு சொல்கிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு நீர் அவரை அன்பு செய்வது, அதே போன்று உன் கூட இருப்பவரையும் அன்பு செய்வது என்று. இந்த முழு இதயத்தோடு, உள்ளத்தோடு, இதயம் அனைத்து உணர்வுகள் மற்றும் உறவுகளின் பிறப்பிடம். பிறரின் மட்டிலும் இறைவன் மட்டிலும் நாம் கொள்ளும் அன்பு இதயத்திலிருந்து புறப்படுகின்றன. உண்மையான உணர்வுபூர்வமான அன்பு இருத்தல் வேண்டும் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தியாகும். பல வேளைகளில் நாம் உறவுகள் உயிரோற்றமற்ற உறவுகளாக, காய்ந்து போன உறவுகளாக இருக்கின்றன. இந்நிலை மாற வேண்டியது அவசியம். இது இதயத்திலிருந்து புறப்படுகின்றது. முழு மனதோடு அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது மனம், சிந்தனை, எண்ணங்கள், ஆய்வு செய்தல் போன்றவற்றின் இருப்பிடம் நம்மளுடைய மனசு. எனவே முழு மனதோடு அன்பு செய்வது என்பது தீர்க்கமான சிந்தனையோடு இறைவனை அன்பு செய்வது ஆகும். அன்பு உணர்வு பூர்வமானதாக மட்டும் இருத்தல் அது முழுமையானதல்ல. ஆழமான எண்ணங்களும் தீர்க்கமான சிந்தனைகளும் அன்பை ஆழப்படுத்த உதவுகின்றன. முழு மனம், முழு ஆற்றல், இது செயல். இது ஈடுபாட்டை சுட்டிக்காட்டுகின்றது. முழு ஈடுபாட்டுடன், அர்ப்பண உணர்வுடன் செயல்படுவதே முழு அன்பாகும். எனவே நாம் கடவுளை அவர் கேட்ட கேள்விக்கு இதோ முழு மனதோடு, முழு இதயத்தோடு, எப்பொழுது நாம் கடவுளை முழுமையாக எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நேசிக்கின்றோமோ, வணங்குகின்றோமோ, அவருடைய செயல்களை செய்கின்றோமோ, அப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள். ஒருவன் கடவுளை முழுமையாக நேசிக்கிறான், முழுமையாக அன்பு செய்கிறான், முழுமையாக வணங்குகின்றான், முழுமையாக கீழ்ப்படுகிறான் என்றால் அவன் கண்டிப்பாக பவுல் அடிகளாருடைய வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட்டவன். பவுல் அடிகளார் இன்றைய இதோ முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம், நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். நாம் அவரோடு இருந்தோம் என்றால், நாம் மரிக்கிறோம் என்றால், செத்து போகிறோம் என்றால்
நாம் கடவுளுக்காக, கடவுளுடைய காரியங்களுக்காக, கடவுளுடைய கொள்கைகளுக்காக, கடவுளுடைய கட்டளைகளுக்காக ஒருவன் வாழ்ந்து இறக்கிறான் என்றார். இதோ நான் கடவுளை மட்டுமே, இயேசுவை மட்டுமே நான் நேசிப்பேன், மற்ற உலக செல்வங்கள் அனைத்தும் எனக்கு இரண்டாவது, கடவுள்தான் எனக்கு முதலாவது, அரசனை காட்டிலும் ஆண்டவரே எனக்கு முக்கியம் என்று எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்து இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். எனவே இந்த இரத்த சாட்சிகளாக கடவுளுக்காக மரித்தவர்கள், எனவே ஆண்டவருக்காக, இதோ நான் இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக நான் இறந்தான் என்றால், அவரோடு நாம் இறந்தால் அவரோடு வாழ்வோம். இன்றைக்கு புனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிராக்கு புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏதோ கடவுள் தாம் விரும்பியவர்களை, தம்மை அன்பு செய்தவர்களை, தமக்காக வாழ்ந்தவர்கள் தம் அருகில் வைத்துக் கொண்டார், சிலரை உயர்த்துகிறார் என்று நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு புனித நிலையில் ஆண்டவருடைய வலப்பக்கத்தில், இடப்பக்கத்தில் இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இங்கு எத்தனையோ புனிதர்களுடைய சுரூபத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் இயேசுவோடு வாழ்கிறார்கள். எனவே நாமும் அவரோடு இறந்தோம் என்றால் அவரோடு நாம் வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். யார் ஒருவர் கடவுளோடு நிலைத்து இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகம் அடிபணியும். யாரு கடவுளோடு அவர்கள் முழுமையாக அன்பு செஞ்சு அவரோடு வாழ்ந்து இறக்கிறார்கள், இல்ல அவரோடு வாழ்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய படிப்பினைகள், அவருடைய இந்த கொள்கைகள், அவருடைய செயல்கள், அந்த மனிதர்கள் செயல்களை பார்த்து உலகத்தில் மற்றவர்கள் இவரை போல இருக்கணும், இந்த குடும்பத்தை போல இருக்கணும், இந்த தொழிலாளரை போல இருக்கணும், இந்த பிசினஸ் செய்வரை போல இருக்கணும், இந்த ஆசிரியர் போல இருக்கணும், இந்த மினிஸ்டரை போல இருக்கணும், இந்த சகோதரனை போல இருக்கணும், இல்லை இந்த விளையாட்டு துறையில் வெற்றி பெற்ற இந்த வீரனை போல இருக்கணும் என்று ஃபாலோ பண்ணுவார்கள். அப்படி யார் நம்மளை ஃபாலோ பண்ணுகிறோம் என்றால் நாம் அவர்களை ஆட்சி செய்ய முடியும். இதைத்தான் பவுலடிகளார் மிக சிறப்பாக கூறினார். நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால், கடவுளோடு, கடவுளுடைய வார்த்தையோடு, கடவுளுடைய செயல்களோடு நாம் நிலைத்திருந்தோம் என்றால் அவரோடு ஆட்சி செய்வோம். கடவுள் மட்டும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிறார் என்று பார்க்கிறோம், ஆனால் கடவுளோடு சேர்ந்து நாம் ஆட்சி செய்ய முடியும். நான் அடிக்கடி கூறுவது பழக்கம், குருக்களின் பாதுகாவலர் ஆகிய புனித ஜான் மரிய வியானி சொல்லுவார், ஆண்டவரோ இந்த கடவுளை ஆண்டு கொண்டிருக்கிறார், அவர் ஆட்சி செய்கின்றார், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் அந்த கடவுளையும் ஆட்சி செய்வார் என்று. கனானியா பெண்ணானவள் இதோ அவர் ஜெபித்தார், தொடர்ந்து ஜெபித்தார், எனவே கடவுள் முடியாது என்று சொன்னார், அங்கு முடிய வைத்தார். அன்னை மரியாள் இதோ இந்த வீட்டில் இந்த ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார், இது நம்மளுடைய வேலை இல்லை என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஜெபிக்கிற தாயானவள் இயேசுவையே தன்னுடைய கருத்துக்குள் கொண்டு வருகிறார். எனவே நாம் முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு கடவுளை நாம் நேசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த மனிதர்கள், அந்த சகோதரன் சகோதரிகள் இந்த உலகத்தையும் இந்த வீட்டில் உள்ளவர்களையும் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அவர்களே கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். யார் ஒருவர் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து தங்களுடைய மனதை, தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய உள்ளத்தை கொடுக்கிறார்களோ அவர்களே இந்த உலகத்தையும் ஆள முடியும், இந்த உலகத்தை அன்பு செய்ய முடியும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெறுவோம். சகோதரன் சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையில் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பது என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகின்றேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்படையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கின்றேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளராகி நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே நல்லவர், நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 12ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 28 துவங்கி 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலை கேள், நம் ஆண்டவராகி கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகி கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரை, அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி வழிகளையும் வேறு வழிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதில் அளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வே. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வே. செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே, செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே. இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வே, மனம் தரும் மலர்
மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகிதப்பூ என்ற வருத்தமோ. சகோதரன் சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையினத்தினருக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெரிய இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக அவர் பணித்தவாறை வழியை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திரு கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இறைமகனேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ஜீவ உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். சோதனைகள் வருகின்ற பொழுது இதோ நம்மளுடைய ஜெப வாழ்வானது பாதிக்கப்படுகின்றது, சீர்குலைகிறது. நிறைய நேரங்களில் இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்ற தொற்று வியாதியானது பரவிக்கொண்டு மக்களை வாட்டி வதைப்பதனால் சாதாரண நம்பிக்கையாளர்கள், பக்தர்கள் சாதாரண நிலையில் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய விசுவாசம், நம்பிக்கை பாதிக்கப்படும். என்னத்தை செய்யறது? இவ்வளவு நாள் நல்லா தானே இப்படிலாம் கடவுள் பண்றாரே, கடவுளுக்கு கண் இருக்குதா இல்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கப்படும். அதே நல்ல முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு கடவுளிடத்தில் யார் ஒருவர் நம்பிக்கையும் அன்பும் பக்தியும் வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதுவும் கடந்து செல்லும், இது முடிவு பெறும், முடிவு பெறாத கடவுள் ஆட்சி செய்கின்றார் என்று கடவுளை யார் இப்படி முழு மனதோடு அன்பு செய்து ஏற்று கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நோயெல்லாம் ஒரு பெரிய காரியமாக இருக்காது. எனவே தைரியத்தோடு மன வலிமையோடு அவர்கள் இருப்பார்கள். காரணம், கடவுள் ஆட்சி செய்கின்றார் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே நம்மளுடைய நம்பிக்கையும் ஒரு பொழுதும் குறைவுபடாமல் இருக்க ஆழமான நம்பிக்கை, ஆழமான அன்பு செய்வது, இவைகளுக்காக நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுதலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று குடும்பத்தாரே பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செமரி. இந்த செமரியின் திருவிருந்தர் அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலைவாழ்வு தருவீராக. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் திவ்ய நற்கருணையில் பங்கு பெற்றோம். இந்த திருவிருந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆன்மீக முறையில் ஆண்டவர் என் உள்ளத்தில் இழந்து வந்திருக்கிறார். இதோ இந்த ஆசை நாயகன் ஆசை திருவிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற நம்பிக்கையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இளைஞராண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டு கொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்திருளும். உடன் பயணிக்கும் மூத்தவருடைய வழி நடத்துதலில் மன்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்திருளும்.
போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம்பெடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்திருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு உம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியிருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தெரிந்து கொள்ள துணிவை தந்திருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழச் செய்திருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண் அரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். முழுமையாக ஆண்டவரை நேசிக்கும் பிள்ளைகளாக வாழ செல்வம் திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.